வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் எக்ஸாமுக்கு படிக்கவே எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. 5 நிமிஷம் சிரிங்க, 5 மணி நேரம் படிங்க. டெட் மாணவர்கள் எல்லாத்துக்காண்டியும் தான் இந்த சின்ன காமெடி கார்ட்டூன் ஸ்டோரி மற்றவங்களும் பார்த்துக்கிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறிய? வாங்க சிரிச்சு ரிலாக்ஸ் ஆகலாம். நீ என்ன குளத்தங்கரையோட சுத்திட்டு தெரியா? நான் ஒன்னு வேலை செய்து வையி, சுவாத்தோட பொங்கி எடுத்து வையின்னு சொன்னேன். நீ அப்ப சொன்னா நீ காமன் டெட் எக்ஸாம் நீ சீக்கிரமே நினைச்சில்லாம வந்துடும், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இங்க பார்த்தா உங்க குளத்தங்கரை கிட்ட வந்து நின்றுட்டு வாயப்பழந்துட்டு நிக்கா. அப்படி சொன்னா தானே வீட்டுல கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருக்க முடியும்னு சொல்லி அப்படி சொல்லிட்டேன். மீதி உள்ள நேரம் படிக்க தானே செய்யும். கரெக்டா படிச்சுட்டு இருக்க நேரம் காண மாட்டாரு. நம்ம லேசாங்கன்னு வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு போவோங்கும் போது கண்டுக்கிடுவாரு. குண்டப்பேன் சமாளிக்கணுமே இவனை எடு வாங்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா மண்ணை பார்த்தமே நிக்கே நிக்கா. ஓ, இதுதான் மண்ணு மாதிரி நிக்கா அப்படின்னு சொல்லுவாவ்ளோ. நானும் இவள ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மண்ணை பார்த்த மேனிக்கே கவுந்து கிடக்கா. ஒருவேளை மண்ணை பொண்ணா மாத்தி விடுவாளோ. எதுக்கிட்டி குனிஞ்ச மேனியாவே நிக்கா? நீர் தானே சொன்னீரு, குனிஞ்சதல்ல நிமிராத பொண்ணுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் அப்படி நிக்கேன். ஆமா, ஏதாவது ஒரு வேலை செய்யலையா அதை செய்யலையா நீ கேட்டா மட்டும் குனிஞ்சதல்ல நிமிராத பொண்ணா மாறிடுவா. மத்த நேரமெல்லாம் என்கிட்ட எகிரி நின்று இந்த ரெஸ்லிங்கர்னோமாய் சண்டை போட வர்றது போவாட்டி. எடி நெட்ட பாப்பா, நம்ம வீட்டுல யாருக்காவது கொரோனாவா? ஓய் அப்படி கேக்குறீரு? நான் வரும்போதுதான் பார்த்தேன் நம்ம வீட்டு வாசல்ல புளிச்சிங் பவுடர் போட்டு இருக்கு, அதான் கேட்டேன். அடப்பியாத்த, அது நான் போட்ட கோலம். ஏடி வீட்டுல ஏதாவது ஒரு வேலையாவது செய்தியாட்டி கேட்டா படிக்கன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்ப புக்க தூக்கி வச்சுக்கிட்டியா வேலை செய்ய சொல்ல வரும்போதெல்லாம். இப்போ மரத்தடியில தான் சும்மா நின்றுட்டு இருக்கா. கொஞ்சம் போய் அங்க சமையல் வேலை எதுவும் பார்க்க கூடாதாட்டி? எப்போ வந்துட்டாரு வேலை வாங்க. சரி, ரசம் வைக்க போறேன். உருளைக்கிழங்கு எங்க இருக்கு? என்னது, ரசத்துல உருளைக்கிழங்கு போட போறியா? உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதையே கட்டியிருக்கலாம் டி. ரொம்ப நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாவ பாத்துக்கிடும். ஏட்டி அப்ப எங்க பரம்பரையே கழுத பரம்பரைன்னு சொல்லி அப்படிதானே? பரவாயில்லையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீர. அடுத்த நாள் வீட்டிலேயே இருந்து ஒரே போரா அடிக்கும். எங்கேயாவது இந்த விலங்கு பூங்காவுக்காவது கூட்டிட்டு போங்களாம். சரிடி கிளம்பு. எங்க போகலாம்? உன் வீட்டுக்கு தான். அப்போ எங்க வீடு உமக்கு மிருக காட்சி சாலையா? புரிஞ்சா சரி. எம்மா ஓடிடுவோம், எண்ணி நின்னா அடிச்சே விடுவா. இந்த குளத்தங்கரையிட்ட வந்து இருந்து என்ன பண்றீரு? தட்டுங்கையுமா? இல்லட்டி வீட்டும் புறத்த இருந்து வெளியே பார்த்து அப்படி சாப்பிடதான் நல்லா இருக்கு. அதுதான் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீர் ஊத்த போறது அந்த தண்ணி ரசம் அங்க இந்த பக்கம் இருக்கு. இதை ஊத்திக்கிடுங்க. பரவாயில்ல விடுமா, அதை விட இது நல்லாதான் இருக்கு. நான் வைக்க ரசத்தை விட உமக்கு தண்ணி கூட நல்லா இருக்குன்னு சொல்றீரு. அப்படித்தானே அவ்வளவு கேவலமா நான் ரசம் வைக்கேன். இன்னைக்கு உர துவைச்சு எடுக்காம விட்டே விடாது. என் நெட்ட பாப்பா எங்க தூரமா கிளம்பிட்டா? இல்லங்க, அங்க கோயிலுக்கு போனோம். அங்க போயிட்டு சுமங்கலி விரதம் இருக்க போறேன். புருஷங்க ஆயுள நீடிக்கிறதுக்கு சுமங்கலி விரதம் திருவாதிர விரதம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. மௌன விரதம் இருந்து பாருங்க, 100 வருஷம் என்ன 1000 வருஷம் உயிரோட இருப்பான். அப்போ நான் உமரை டெய்லி பேசி சாவடிக்கன்னு தானே சொல்றீரு? நான் செத்துட்டா உடனே நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிடுவீரோ? கேக்க வரு கேள்வி, அது எப்படி முடியும்? மாப்பிளைக்கு ஆமையால என்ன பாசம். பொண்ணு பார்க்கணும், பேசி முடிக்கணும், மண்டபம் பார்க்கணும், எப்படியும் 1 மாசமாவது ஆகும் இல்லாட்டி. அட கள்ள மண்டையா, நீ மண்டை பியாத்திரியே. ஏமா நெட்ட பாப்பா, இன்னைக்கு காலையில என்னமா டிபன் பண்ணிருக்கா? அதுவாங்க ரவ பிரியாணி. ரவ பிரியாணியா? வித்தியாசமா இருக்க. பின்ன உப்பு மாணி சொன்னா சாப்பிட மாட்டீரு, அதுதான் பியார மாத்திட்டேன். இடி நெட்ட பாப்பா, உனக்கு எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீங்க மரத்தடியில பியார் சம்பளத்தையும் காந்தத்தையும் வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கா? நீங்களாவது என்ன தேடியும் தெரியல. நானும் இங்க இருந்து 1 மணி நேரமா அந்த காந்தத்தை வச்சு பியார்ச்சம்பளத்தோட வச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பியார்ச்சம்பளத்துல இரும்பு சத்து இருக்குன்னு சொன்னவெல்லாம் கிடைச்சான் சேத்தான். அட விவரம் கட்ட பீத்த. நீர் ஏன் ஒரு மை பாத்ரூம் போவத ஒரு மைய மூஞ்சி அப்படி வச்சு நிக்கிரு? பாத்ரூம் ஏதாவது வந்து நான் போயிட்டு வரப்படாதா? அது இல்லட்டி, நானே கடங்கரையும் அவனாவும் வந்தோம்னா அவனுக்கு பதில் என்ன சொல்லல. நீ தான் கவலையில முகத்தை அப்படி வச்சிருக்கேன். நீர் கவலை மட்டும் படாதீரு, பார்க்க சகிக்கல.